Students, I am going to explain about electrostatic potential energy for collection of point charges. நம்ம collection of point charges ஓட electrostatic potential energy find out பண்ண போறோம். First of all, consider one of the charge Q1. This charge creates an electric field in the surrounding space. நம்ம ஒரு charge consider பண்றோம். அதை சுற்றி electric field produce ஆகும். நம்ம ஒரு particular pointல electric potential find out பண்ண போறோம். இந்த point இந்த Q1 chargeல இருந்து r distanceல இருக்கும். Next, the electric potential at a point at a distance r from the point charge Q1 is given by V equal to 1 divided by 4 pi epsilon 0 Q1 divided by R. இந்த Q1 charge சுற்றி electric potential ஒரு particular point find out பண்ண போறோம். அதற்கான formula V equal to 1 divided by 4 pi epsilon 0 Q1 divided by R. இந்த potential எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா work done to move the charge from infinity to the particular point in the electrostatic field. நம்ம இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு 1 கூலும் சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். அதற்கான ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியல் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் சார்ஜ் இந்த பிளேஸுக்கு கொண்டு வரோம். அதற்கான ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி சொன்னதான் Q1 சார்ஜ் கன்சிடர் பண்ணுறோம். அதுலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்டில் இனி ஒரு Q2 சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். அதற்கான ஒர்க்கு W equal to Q2 into V. இந்த Q2 சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து கொண்டு வரோம். அந்த Q2 போடணும். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் V. அந்த Vயை மல்டிப்ளை பண்ணால் போதும். இந்த Q2 சார்ஜை நம்ம இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஒர்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ W equal to Q2 into V. இந்த ஒர்க் இங்கே எதாவது ஸ்டோர் ஆகுதுன்னா இந்த 2 சார்ஜஸோட potential energy store ஆகும். So work symbol W and the potential and electrostatic potential energy symbol U. W பதிலா U போட்டுறணும். So this work is stored as electrostatic potential energy of the system of 2 charges. So W பதிலா U போட்டுட்டு U equal to Q2 into V. Next U equal to V ன formula 1 divided by 4 pi epsilon 0 Q1 divided by R. Next already இங்கே இருக்கு Q2. இந்த Q2 போட்டா போதும். This is the formula for electrostatic potential energy for 2 point charges. The electrostatic potential energy of 2 point charges oda electrostatic potential energy formula. Next, this potential energy depends only on the distance between the 2 point charges. The 2 point charges கிடைப்பட்ட distance base பண்ணி எது சேஞ்ச் ஆகும்னா electrostatic potential energy சேஞ்ச் ஆகும். நம்ம ஒரு சார்ஜை இந்த பாயிண்ட்ல வச்சிட்டு Q2 சார்ஜை இந்த இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். அந்த டைமில் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபார்முலா இதுதான். நெக்ஸ்ட்டு Q2 சார்ஜை ஃபிக்ஸடாக வச்சுட்டு Q1 சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். அதற்கான பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவும் இதுதான். நெக்ஸ்ட்டு Q1 Q2 சார்ஜை ரெண்டுமே ஒரே டைமில் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். அதற்கான பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ஃபார்முலா தான். சேம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு consider 3 charges Q1, Q2 and Q3 charges. Next the Q1 charge A point la vechirom, Q2 charge B point la irukku, next Q3 charge C point la irukku. Next the distance between the Q1 charge and Q2 charge is R12. The distance between the Q3 charge and Q2 charge is R23. Next the distance between the Q1 charge and Q3 charge is R13. The potential at the point Q2 is V1B. இந்த Q1 சார்ஜ் மட்டும் இருக்கு. நம்ம இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா சிம்பல் V1P. நெக்ஸ்ட் Q3 சார்ஜ் நம்ம இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். அது ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் என்னன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜும் செகண்ட் சார்ஜும் இங்கே ஆல்ரெடி இருக்கு. அப்போ Q1 சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் Q1 V1C. இந்த Q2 சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் V2C. இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால இந்த Q2 பாயிண்ட்ல அந்த Q2 சார்ஜ் இருக்க பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் V1B. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி Q1 சார்ஜ் மட்டும் இருந்து நம்ம Q2 சார்ஜை கொண்டு வரோம். அந்த டைம்ல இதுல இருந்த பொட்டன்ஷியல் V1B. ஏன்னா Q1 சார்ஜ்னால மட்டும் தான் இங்க பொட்டன்ஷியல். நம்ம Q1 Q2 ரெண்டு சார்ஜ் இங்க இருக்கு. Q3 சார்ஜ் இந்த பாயிண்ட்ல கொண்டு வரோம். ஆல்ரெடி அதுல இருந்த பொட்டன்ஷியல் ஃபர்ஸ்ட் சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் V1C, செகண்ட் சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் V2C. நம்ம இந்த Q1 சார்ஜ் கொண்டு வரோம்.
இந்த ஏ பாயிண்ட்டு கொண்டு வரும்போது இந்த பிளேஸில் எந்த இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டும் இல்லை. அந்த டைமில் இந்த Q1 சார்ஜை இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒர்க்கு 0. ஸோ ஒர்க் டன் ஆன் த சார்ஜ் Q1 இஸ் W equal to 0. காமன் ஃபார்முலா W equal to Q1 into V1A. சப்போஸ் ஏ பாயிண்டில் பொட்டன்ஷியல் V1Aன்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். W equal to Q1 into V1A. Next W equal to Q1 into potential on the point is 0. So Q1 into 0, 0. So work done on the charge Q1 is 0. Next work done on the charge Q2 is நம்ம Q2 charge infinity distance இந்த பாயிண்ட் கொண்டுறோம். ஆல்ரெடி இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் V1B. So work done on the charge Q2 is W equal to Q2 into V1B. V1B இந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல்கான ஃபார்முலா 1/4 pi epsilon 0 Q1 divided by distance R12. Next இந்த V1B பொட்டன்ஷியலை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ W equal to Q2 into V1Bக்கான ஃபார்முலா இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அந்த ஒர்க் எதா ஸ்டோர் ஆகுதுன்னா எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ W பதில் U போட்டுடலாம். V1Bக்கான ஃபார்முலா 1/4 pi epsilon 0 Q1 divided by R12. பேலன்ஸ் இங்கே இருக்கிறது Q2. This is the second equation. Next work done to bring the charge Q3 is Q3 charge நம்ம infinity distanceலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் ஃபஸ்ட்டு சார்ஜ்னால இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் V1C, செகண்ட் சார்ஜ்னால இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் V2C. இந்த Q3 சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரோம். அதற்கான ஒர்க்குக்கான ஃபார்முலா W equal to Q3 into V1C plus V2C. V1Cக்கான ஃபார்முலா 1/4 pi epsilon 0 Q1 divided by R13. 1/4 pi epsilon 0 Q1 divided by R13. இந்த distance R13 ஆனதுனால இங்கே போட்டிருக்கு. நெக்ஸ்ட் V2C equal to 1/4 pi epsilon 0 Q2 divided by R23. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் இங்கே எதாவது ஸ்டோர் ஆகுதுன்னா எலக்ட்ரிசிட்டி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். ஸோ W பதில் U போடணும். U equal to V1C ஃபார்முலா 1/4 pi epsilon 0 Q1 divided by R13.